வெல்கம் பேக் divya.com. இன்றைக்கி நம்மளோட சேனலில் இந்த சம்மருக்கு ஏற்ற மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா மாங்காய் பச்சடி. அதுக்கு நான் இன்றைக்கி எடுத்துருக்கிற மாங்காய் பார்த்திங்கன்னா இந்த கிளிமூக்கு மாங்காய் தான் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட என்ன மாங்காய் இருக்கோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். முக்கியமாக பச்சடியை பொறுத்த வரைக்கும் குண்டு மாங்காய் யூஸ் பண்ணும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். வந்து நல்லா சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணிக்கலாம். ரொம்ப சின்னதாக இல்லாமல் இந்த மாதிரி ஓரளவுக்கு கொஞ்சம் பெரிய சைஸாகவே கட் பண்ணிக்கோங்க. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி நான் வந்து ஒரு கடாயை வச்சுருக்கேன். கடாயில் பார்த்திங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து நல்லெண்ணெய் வந்து விட்டுக்கோங்க. இந்த மாங்காய் பச்சடிக்கு வந்து நல்லெண்ணெய் தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ நல்லெண்ணெய் வந்து ஹீட் ஆனதுக்கப்புறமும் கடுகு உளுந்தம்பருப்பு வந்து சேர்த்துக்கோங்க. உளுந்தம்பருப்பு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா பச்சடியில் வந்து நம்ம மாங்காய் கூட அந்த உளுந்தம்பருப்பு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். கடுகு உளுந்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் தாளித்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மாங்காய் வந்து சேர்த்துக்கலாம். மாங்காய் வந்து ஒரு 2 நிமிஷம் வந்து இந்த எண்ணெயிலே வந்து கொஞ்சம் வதங்கட்டும். ஸோ நல்லா எண்ணெயில் வந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி மாங்காய் வந்து கலந்து விட்டுருங்க. இப்போது மாங்காய் வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி இருக்குது. இந்த டைமில் வந்து மஞ்சள் தூள் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கோங்க. அண்டு சில்லி பவுடர் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கோங்க. மாங்காய் பச்சடியை பொறுத்த வரைக்கும் சில்லி பவுடர் வந்து ஆப்ஷனல் தான், வேணால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போது பச்சடிக்கு தேவையான அளவுக்கு வந்து உப்பு வந்து சேர்த்துக்கலாம். தூள் உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. இப்போது காரம் உப்பெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ வந்து தண்ணி வந்து சேர்த்துக்க போகிறோம். இந்த மாங்காய் வந்து மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்த்திங்கன்னா பச்சடி வந்து தண்ணியாக இருக்கிற மாதிரிக்கும் நல்லா கொல நமக்கு அல்வா மாதிரி வரணும். அப்படிங்கிறப்போ இந்த மாங்காய் வந்து மூழ்கிற அளவுக்கு நீங்கள் தண்ணி விட்டால் போதும். இப்போ வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். மாங்காய் வந்து ரொம்ப குழஞ்சிடக்கூடாது, அந்த முழுசாக தாங்க இருக்கணும். இந்த மாங்காய் பச்சடியை பொறுத்த வரைக்கும் மாங்காய் வந்து குலையாமல் இருக்கணும், அதுதான் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ மாங்காய் வந்து நல்லா ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு. மாங்காய் வந்து சாஃப்டாக தான் இருக்கும். ஸோ ரொம்ப நேரம் வேக வைக்க தேவை கிடையாது. நம்ம ஊற்றிருக்க தண்ணி வந்து கொஞ்சம் வற்றி வரணும். ஸோ அந்த அளவுக்கு வந்து வேக வச்சா போதும். இப்போ பாருங்கள் நல்லா தண்ணியில் வற்றினதுக்கப்புறமா நான் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு வந்து வெல்லம் வந்து எடுத்திருக்கேன். அதை சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு 2 அல்லது 3 நிமிஷம் வந்து நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. நம்ம சேர்த்துருக்கிற வெல்லம் அந்த மாங்காய் எல்லாம் சேர்ந்து நல்லா மிங்கிள் ஆகி பார்க்குறதுக்கு நல்லா அல்வா மாதிரி வரணும். ஸோ அது வரைக்கும் நல்லா வேகட்டும். இப்போ பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் நல்லா வந்து மாங்காய் ஜாங்கிரிலாம் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ இதில் கூட இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி இருக்குது. அந்த தண்ணியுமே லைட்டாக வந்து வற்றட்டும். சிம்மில் வச்சுக்கோங்க. வாவ், பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குங்க. நல்லா வந்து நம்ம மாங்காய் பச்சடி வந்து ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து வெறும் சாதம் அண்டு தயிர் சாதம், சாம்பார் சாதம் எதுக்கு வேணாலும் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல புளிப்பு சுவை இருக்குது. அண்டு நம்ம வந்து இனிப்பு சுவைக்கு வந்து வெல்லம் சேர்த்துருக்கோம். காரத்துக்கு வந்து மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம். ஸோ இனிப்பு புளிப்பு மிளகாய் இது எல்லாம் சேர்ந்து செம்ம சூப்பராக இருக்கும். இப்போ இதுக்கு மேலே வந்து சும்மா கொஞ்சம் கருவேப்பிலை மட்டும் நான் தூவிட்டு ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடுறேங்க. உங்களுக்கு இப்போ இதை பார்க்கும்போதே தெரியும் நல்லா அல்வா பதத்துக்கு இருக்கிற மாதிரி இருக்கும் பாருங்கள். நல்லா செம்மையாக இருக்குது, நல்லா ஃப்ளேவராக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக இந்த லாக்டவுனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் வாங்குறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். ஸோ இந்த மாங்காய் மட்டும் வாங்கி வச்சிட்டிங்க அப்படின்னா ரைஸ் மட்டும் ஆக்கிட்டு நீங்கள் தாராளமாக இந்த மாங்காய் பச்சடி வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மற்ற குழம்பை விட இந்த மாங்காய் பச்சடி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான மெத்தடில் ரொம்ப டேஸ்டியாக எல்லாருக்கும் பிடிச்சமான மாங்காய் பச்சடி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.